ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தலைமுடி கொட்டுதா? அதை ஸ்டாப் பண்ணுறதுக்காக ஏதாவது செய்யணும்னு நினச்சா, ஆனால் அதுக்கு டைம் இல்லாமல் செய்யாமல் இருக்கிறீங்களா? இந்த ஹெர்பல் ஷாம்புவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஜஸ்ட் ஒரே நிமிஷத்தில் நீங்கள் செஞ்சிடலாம். அதே நேரத்தில் உங்களுடைய தலைமுடி பிரச்சனையும் வந்து சரியாயிடும். வீட்டில் இருக்கக்கூடிய நாம் நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்புவை வச்சு எப்படி ஹெர்பல் ஷாம்பு பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹெர்பல் ஷாம்பு பண்ணுறதுக்காக ஒரு 4 விதமான ஹெர்பல் பவுடர்ஸை தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். நாம் வந்து பியூராக வந்து ஹெர்பல் ஷாம்பு கெமிக்கல் ஃப்ரீயாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சோன்னா அதில் வந்து பூந்தி கொட்டையை வந்து நுரைக்காக சேர்ப்போம். ஆனால் இந்த ஹெர்பல் ஷாம்பு வந்து நம்ம வந்து ஷாம்பு யூஸ் பண்ணி பண்ணுறதுனால நுரைக்காக பூந்தி கொட்டை சேர்க்க வேண்டியதில்லை. ஸோ பூந்தி கொட்டை வந்து இதுக்கு தேவையில்லை. மற்ற என்னென்ன பவுடர்ஸ் வந்து சேர்க்க போகிறேன் அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா நான் சேர்க்கும்போது சொல்கிறேன். அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்பூ பார்த்திங்கன்னா pH லெவல் பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஷாம்புவாக இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா pH லெவல் பேலன்ஸ் இல்லாத ஷாம்பு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது ரொம்ப வந்து கெமிக்கலாக இருக்கும். அதனால தான் வந்து முடி கொட்டுற ப்ராப்ளமே வருது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்புவை நீங்கள் பேக் சைடு திருப்பி பார்த்தீங்கன்னா அதனுடைய pH லெவல் போட்டிருக்கும். அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் வந்து கடையில் வந்து இந்த மாதிரி pH லெவல் பேலன்ஸ் பண்ணுற மாதிரியான ஷாம்புவை வாங்கிட்டு வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பேபி ஷாம்பு யூஸ் பண்ணிங்கன்னா இதில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. இப்போது இதில் வந்து என்னென்ன பவுடர்ஸ் சேர்க்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நெல்லிக்காய் பவுடர் வந்து நான் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது வந்து நம்ம குயிக்காக செய்கிறது அப்படிங்கிறதுனால நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த ஷாம்பூவை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நாளைக்கு வந்து செய்யாதீங்க. அப்போ தான் வந்து நல்லா வந்து உங்களுக்கு வந்து பவராக இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் வாங்கக்கூடிய அந்த ஹெர்பல் பவுடர்ஸ் எல்லாம் வந்து நாட்டு மருந்து கடைகளில் வாங்குங்க. நீங்கள் வாங்க போகிறதுக்கு முன்னாடி இது வந்து புதுசாக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வாங்க. பழைய பவுடர்ஸை வாங்கிடாதீங்க. பழைய பவுடர்ஸ் வாங்கினீங்கன்னா அதில் வந்து அந்த எஃபெக்டிவ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ நல்ல புது பவுடராக பார்த்து வாங்கிக்கிங்க. ரெண்டாவதாக இதில் செம்பருத்தி பூ பவுடர் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். செம்பருத்தி பூ பவுடர் பார்த்திங்கன்னா நாட்டு செம்பருத்தின்னு கேட்டுப்பாங்க. அது வந்து நார்மல் செம்பருத்தியோட நாட்டு செம்பருத்தி நல்லா வந்து எஃபெக்டிவாக இருக்கும். சீகக்காய் பவுடர் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். வேப்பிலை பவுடர் ஜஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்குங்க. வேப்பிலை பவுடர் வந்து இந்த பொடுகு, ஈறு இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து நமக்கு க்யூர் பண்ணிடும். அதுக்கப்புறமா நல்ல தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்ல ஒரு பேஸ்ட்டு மாதிரி வந்து கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல தண்ணி தான் விடணும், உப்பு தண்ணி வந்து விட்டுறாதீங்க. நல்ல தண்ணி மட்டும் விட்டு எந்த விதமான கட்டியும் இல்லாமல் நல்ல ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்பூவை தேவையான அளவு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், pH லெவல் பேலன்ஸ் பண்ணக்கூடிய அந்த மாதிரியான ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள். இல்லாட்டி பேபி ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள். பேபி ஷாம்பூவில் எந்த விதமான இதுவும் இருக்காது. ஸோ அது நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். pH லெவல் பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஷாம்புன்னு பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் ரேட் வந்து அதிகமாக தான் இருக்கும். ரேட் கம்மியாக இருக்கக்கூடிய ஷாம்பு வந்து pH லெவல் இருக்காது. ஸோ நீங்கள் அந்த மாதிரியான ஷாம்பூஸை வாங்காதீங்க. கொஞ்சம் விலை அதிகமான ஷாம்பூவில் தான் pH லெவல் வந்து பேலன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஷாம்புவை நீங்கள் வாங்குங்க. போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எப்பவும் போல் தலைக்கு தேய்ச்சி குளிக்கும்போது இந்த ஷாம்பூவை நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்க ஹெர்பல் ஷாம்பூவை போட்டு குளிச்சுட்டு வாங்க. ஸோ இதனால் வந்து உங்களுக்கு வந்து தலைமுடி கொட்டுற ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் வந்து க்யூர் ஆகிடும். அட் த சேம் டைம் அந்த கெமிக்கல் ஃப்ரீயாகவும் உங்களுக்கு ஓரளவுக்கு இருக்கும். நீங்களும் இந்த ஹெர்பல் ஷாம்பூவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் ஒரே நிமிஷத்தில் நீங்கள் செஞ்சிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.